லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். இலங்கையிலிருந்து வரும்போது நிச்சயமா இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதை கம்ப்ளீட் பண்ணி இல்லாத பட்சத்தில், கையில் பணம் கொண்டு போகாத பட்சத்தில் உங்களால் வர முடியாது. சரி, இதை பீரோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதை நான் இங்கே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறேன், அதை உங்களுக்கு அங்கே வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இதில் பாருங்கள், 2018ஆம் ஆண்டு 19 ஜூலை 15,200 ரூபாய். அதன் பிறகு 2019ஆம் ஆண்டு 15,200 ரூபாய். கடைசியாக 2025 ஜூலை 31 18,200 ரூபாய். ஓகே, இன்னொன்று 3,200 ரூபாய். இது எப்போ? 2025 ஆகஸ்ட் 14ஆம் தேதி. அதே போல் இது ஆகஸ்ட் 11ஆம் தேதி 2025. எவ்வளவு? 18,200 ரூபாய். இதுவும் பார்த்தீங்கன்னா மார்ச் 2017 16ஆம் தேதி 15,200 ரூபாய். SLBFE ஸ்ரீலங்கன் பீரோ ஃபாரின் அஃபேர்ஸ். மறுபடியும் 2022ஆம் ஆண்டுக்குரியதும் இருக்குது. 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி அது பார்த்தீங்கன்னா 15,200 ரூபாய் கட்டப்பட்டிருக்குது. சரி, அதே மாதிரி இன்னொன்று இங்கே பாருங்கள், 2023 ஜூலை மாதம் 10ஆம் தேதி 15,000 இருந்ததை பேனையால் வெட்டி அழிச்சிட்டு 18,200 ரூபா போட்டிருக்கிறாங்க. ஓகே, பீரோ கட்டப்பட்டது. சரி, ஆனால் இதை கட்டிட்டு வாங்க அப்படின்னு கவுண்டருக்கு கட்ட சொல்லி பில் கொடுக்குறாங்க. கட்டின அமௌண்ட் எவ்வளோன்னு பாருங்க. கட்டப்பட்ட அமௌண்ட் எவ்வளவு? 22,027 ரூபா. ஆனால் சீலில் இன்க்ளூட் ஆகியிருக்கிற அமௌண்ட் எவ்வளவு? 18,200 ரூபா. அப்போ அந்த மிகுதி பணம் எங்கே போகுது? 22,027 ரூபாய் கட்டப்பட்டிருக்குது. 18,200 ரூபாய் தான் சீலில் வருது. அப்போ அந்த மிகுதி பணத்துக்குரிய கணக்கு எங்க? இது யாருடைய கணக்குக்கு போகுது? கிட்டத்தட்ட 3,900 ரூபாய். அது யாருடைய கணக்கில் போகுது? அதாவது 3,000, சரியா சொல்ல போனா 3,827 ரூபாய். 18,200 ரூபாயில 22,027 ரூபாயில 18,200 ரூபாயை கழிச்சா 3,827 ரூபாய் பணம் ஷார்ட் ஆகுது. யார் இதை எடுக்கிறா? எங்க இருந்து இந்த பணம் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்குது? யாருக்கு போய் சேருது இந்த மிகுதி பணம்? அரசாங்கத்துக்கு போகுதா, இல்லை ஸ்ரீலங்கன் பீரோ ஃபாரின் அஃபேர்ஸுக்கு போகுதா, இல்லை இடையில இருக்கக்கூடிய இந்த தரகர்கள், இல்லை அதிகார மட்டத்தில் இருக்கக்கூடிய ஊழல்வாதிகள் முதலைகளுக்கு போகுதா? கட்டக்கூடிய அமௌண்ட் இது, கடைசியில் வர்ற அமௌண்ட் இது. இதில் இந்த ஒரு விடயத்தை கட்டாயம் அரசாங்கம் அல்லது அரசாங்க அதிகாரிகள் தெளிவுபடுத்தி ஆகணும். இந்த அமௌண்ட் எங்கே போகுது, எப்படி போகுது, எதற்காக இந்த அமௌண்ட் இந்த மாதிரி அறவிடுறாங்க. சீலில் ஒரு அமௌண்ட், கட்டுறது ஒரு அமௌண்ட். இதை நிச்சயமாக தெரியப்படுத்தணும். இப்போ நாட்டிலிருந்து வரும்போது நம்ம எவ்வளவு கையில் பணம் கொண்டு போகணும் ஏர்போர்ட்டுக்கு அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கு.
என்னை பொறுத்தவரையில் நீங்கள் ஏஜென்ட்டில் வந்திருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒருவேளை நீங்கள் இங்கேருந்து நாட்டில் இருந்து குவைத்தில் இருந்தோ வேறு நாட்டில் இருந்தோ பீரோ இந்த நாட்டில் கட்டிட்டு போக முடியும் தூதரகத்துக்கு போய் அப்படின்ற சூழலில் நீங்கள் கட்டிட்டு போகிறீங்களா இருந்தால் இங்கேயே கட்டிட்டு போங்க. பீரோ இங்கேருந்து கட்டிட்டு போகும்போது ஒரு 25 தினார் அல்லது ஒரு 5 தினார் இது ரெண்டில் ஒரு அமௌண்ட்டை நீங்கள் தூதரகத்துக்கு கொண்டு போங்க. பேலன்ஸ் எவ்வளோன்றதை மறக்காமல் நீங்கள் அதை வந்து ஒரு வீடியோவில் சரி மென்ஷன் பண்ணுங்கள், சரியா? ஏன்னா அமௌண்ட் வந்து நம்மளுடைய அரசாங்கத்தை பொறுத்த வரையில் ஃபிக்ஸட் அமௌண்ட் கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி அமௌண்ட் மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா விமான நிலையத்துக்கு வரும்போது நாட்டில் இருந்து நாங்கள் எவ்வளவு கொண்டு வரது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் பலருக்கிட்டையும் இருக்குது. என்னை பொறுத்த வரையில் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் விமான நிலையத்துக்கு வரும்போது ஒரு 25,000 ரூபாய் காசு கையில் கொண்டு வாங்க. 25,000 ரூபாய் காசு கையில் எடுத்துகிட்டு வாங்க. ஒருவேளை இதில் பாருங்க எப்படின்னா, ஒருவேளை நீங்கள் ஒரு ஏஜென்ட் மூலமாக வந்து ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போயிருப்பீங்க. அப்போ நீங்கள் வந்தத்தில் இருந்து ஒரே வீட்டிலே தான் வேலை பார்க்குறீங்க. நீங்கள் நினைப்பீங்க நான் ஒரே காஃபீல்கிட்ட ஒரே வீட்டில் தான் வேலையில் இருக்கிறேன் அப்படின்னு. அப்படி ஒரே காஃபீல்கிட்ட தான் இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 3,200 ரூபாய் நான் வந்து அந்த வீடியோவில் காட்டியிருப்பேன். 3,200 ரூபா மட்டும்தான் உங்களுக்கு சார்ஜஸ் ஆகுது. அதோட சேர்த்து அவங்க பில்லில் எந்த அளவுக்கு அமௌண்ட் அட்டாச் பண்ணுறாங்க அப்படின்றது இறைவனுக்கே வெளிச்சம். 3,200 ரூபா சார்ஜஸ் ஆகியிருந்துச்சு. 3,200 அப்படின்றது இதில் வந்து மென்ஷன் பண்ணப்பட்டு இருந்துச்சு. ஆனால் ஒருவேளை இதில் பாருங்க வெறும் 3,200 தான் அட்டாச் செய்யப்பட்டிருக்குது. வெறும் 3,200 ரூபாய். அப்படி நீங்கள் ஒரே சிங்கிள் கஃபீல்கிட்ட இருந்தால் அந்த வெறும் 3,200 ரூபா தான் கட்டணும். ஆனால் ஒருவேளை உங்களுடைய ஏஜென்ட் இதை மாதிரி நிறைய ஏஜென்ட்டுகள் செய்கிறாங்க. எப்படின்னா இங்கே வந்து அவங்களுக்கு யார் சரி ஒரு கஃபீல் இருப்பாங்க. யார் சரி ஒரு கஃபீலை பிடிச்சி அந்த கஃபீலுக்கிட்ட வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த கஃபீலை வச்சு உங்களுக்கு வீசா அடிச்சிருவாங்க. வீசா அடித்து என்ன செய்வாங்க, அந்த வீசாவை வச்சு அந்த வீசாவில் உங்களை முதல்ல இங்கே எடுத்துருவாங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இங்கே கரண்ட்டில் இங்கே இருக்கிறீங்க, ஏஜென்ட்டுக்கு வந்துருக்கிறீங்க. ஏஜென்ட்டுக்கு வந்த பிறகு உங்களை சேல் பண்ணுவாங்க, விற்பாங்க. வேறு யாராவது ஒரு கஃபீலுக்கு கொண்டு போய் விற்பாங்க. அப்படி விற்கும்போது அப்படி உங்களை அந்த இடத்துக்கு விற்கும்போது அந்த இடத்துல உங்களுடைய கஃபீல் ரெண்டாவதாக நீங்கள் மாறுறீங்க. முதலாவது உங்களுக்கு வீசா தந்தவங்களை எடுத்தது ஒரு கஃபீல், அதுக்கப்புறமா நீங்கள் ரெண்டாவது கஃபீல்கிட்ட ரிலீஸில் மாறுறீங்க. ஆனால் அது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் நினைப்பீங்க ஏஜென்ட்டுக்கு வந்திருக்கிறோம், நம்மளுடைய கஃபீல் வந்து கூட்டிகிட்டு போக போகிறாரு. அப்போ உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பி உங்களுடைய இதை வந்து அவங்களுடைய சிஸ்டம்லையோ அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்லையோ அல்லது உங்களை நேரடியாக வந்து கஃபீல் பார்த்தோ உங்களை கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் நீங்கள் என்ன நினைப்பீங்க, நம்மளுடைய கஃபீல் தான், இவர் தான் வீசா கொடுத்தவராக இருக்கும், இவர் தான் கூட்டிகிட்டு போகிறார் அப்படின்னு. கடைசியில் அங்கே போய் நீங்கள் 1 வருடம் 2 வருடம் 3 வருடம் 4 வருடம் வருடக்கணக்கில் வேலை செஞ்சுருப்பீங்க. வேலை செஞ்சு முடிச்சுட்டு நாட்டுக்கு நீங்கள் லீவில் போயிட்டு திருப்பி வரும்போது ஏர்போர்ட்டில் ஒருவேளை நீங்கள் சிங்கிள் கஃபீல் தானே அப்படின்னு நினச்சி 5,000 ரூபாயோட வந்தீங்கன்னா அங்கே போய் சிஸ்டமில் அவங்க பார்க்கும்போது இல்லை நீங்கள் ரெண்டாவது கஃபீல் மாறி இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து 22,000 லட்சம் கட்ட வரும் அப்படின்னு சொல்லும்போது நீங்களும் தடுமாறுவீங்க. என்னடா அது ஒரே கஃபீல்கிட்ட தானே போகணும், நம்மளுக்கு ரிலீஸ் எல்லாம் எடுக்கலையே, நம்ம வேறு எந்த ஒரு கஃபீல்ட்டையும் மாறலையே அப்படின்னு அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு குழப்பம் வரும். ஆனால் இந்த குழப்பத்துக்கு மெயினான காரணம் சில ஏஜென்ட்டுகள் வந்து உங்களை இந்த நாட்டுக்கு எடுக்கும்போது வேறொருத்தருடைய பேரில் உங்களை எடுப்பிச்சுட்டு அதுக்கப்புறமா இங்கே வச்சு கொஞ்சம் ஆதாயம் அதிகமாக இருக்கும் இல்லையா. நாட்டிலேருந்து வீசா கொடுத்து எடுத்து விற்கிறத விட அது ஜஸ்ட் 750 முடிஞ்சு போகிறது. ஆனால் இங்கே ஒருத்தரை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இவங்க விற்கும்போது 1000 தினார் 1,500 தினார்னு ஸ்கோர் பண்ணி விற்பாங்க. அதில் அந்த வீசா கொடுத்தவருக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஆக்குறதால, இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறதால அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு போயிடுறாங்க. கடைசியில் நாம் அந்த பீரோ கட்ட போகும்போது தான் இதில் சிக்கலில் மாட்டிக்கிறோம். அதனால் பீரோ கட்ட போகும்போது விமான நிலையத்துக்கு போகிறீங்களா இருந்தால் முடிந்த வரைக்கும் ஒரு 25,000 கையில் எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு வேளை 25,000 உங்களுக்கு தேவைப்படலைன்ற பட்சத்தில் மிகுதம் இருந்தால் அதை வீட்டாளுங்கள்ட்ட ஒன்று கொடுக்க முடிஞ்சால் கொடுத்துக்கோங்க. இல்லை அதை கையோடு வைக்க முடிஞ்சால் நீங்கள் வச்சுட்டு வாங்க, அவங்களோடய வச்சுக்கோங்க. ஆனால் எக்காரணத்தை கொண்டும் சில நேரங்களில் நீங்கள் நம்பாதீங்க நம்ம சிங்கிள் கஃபீல்கிட்ட தான் இருக்கோம் அப்படின்றது அந்த ஏஜென்ட்டால் வந்தவங்க. ஏன்னா சில நேரங்களில் அவங்க ஏதாவது அங்கே தெல்லுமுள்ளு பண்ணி இருந்தால் இதில் நீங்களும் சீக்கிரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி
5-6 வருடம் நான் இருந்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வருடமாக நான் வந்து நாட்டுக்கே போகலை. நான் ஃபர்ஸ்ட்டு வரும்போது பீரோ கட்டிட்டு வந்தேன். இப்போ நான் திருப்பி நாட்டுக்கு போக போகிறேன். இப்போ தான் போக போகிறேன் 10 வருஷம் கழிச்சு. தூதரகத்துக்கு போய் நான் பீரோ கட்டணும். நான் எவ்வளோ கொண்டு போகணும்? மிகுதி 8 வருஷத்துக்கு நான் கட்டணுமா அப்படின்னு சிலர் கேட்டிருந்தீங்க. இல்லை, நீங்கள் வந்து இவ்வளவு காலம் இருந்தது, அது போச்சு, போச்சு. அதை பற்றி உங்களுக்கு சிந்தனையே இல்லை. இனிமே நீங்கள் மறுபடியும் இந்த நாட்டில் ஒரு 2 வருடத்துக்கு இருக்க போறீங்க அப்படின்னா போய் பீரோவை கட்டுங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் 2 வருடம் முடிஞ்சிட்டு நீங்கள் இருக்கிறீங்கன்னா 2 வருடத்துக்கு ஒருக்கா விருப்பம்னா போய் பீரோவை கட்டுங்க. ஆனால் அந்த காசு ஏதோ பள்ளி உண்டியலையோ கோயில் உண்டியலையோ போடுற மாதிரி தான் போகுதே தவிர அதால் பெரிய அளவு எந்த அளவு ஆதாயமும் சரி, யாருக்காவது கொடுத்த ஆதாரமும் சரி இல்லை. ஏதோ 1-2 எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வீட்டை கட்டி கொடுத்தாங்க. ஒரு சகோதரி கடைசியில் அனுப்பியும் பிரயோஜனம் இல்லாமல் இறந்து போச்சு. அந்த சகோதரி கை காலை எடுத்து கூட பலன் இல்லை. எத்தனை லட்சம் செலவு பண்ணி அனுப்பினாங்க. அந்த மாதிரி 1, 2, 3, 4 அப்படி விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தால் மக்களுக்கு ஆற்றப்பட்ட சேவைகள் அப்படின்றது சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்குது. ஆனால் பல லட்சங்களில் பல கோடிகளில் பீரோக்கள் இன்னைக்கும் செலுத்தப்படுது. அதே மாதிரி சிலர் வந்து புதிதாக இப்போ ரீசெண்டாக ஒரு சகோதரர் பீரோ கட்டியிருந்தார். எவ்வளவு ப்ரோ நீங்கள் பீரோ கட்டியிருக்கீங்க அப்படின்னு கேட்க 30,000 சச்சம் ப்ரோ பீரோ கட்டியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஃபர்ஸ்ட் அவங்க பீரோ கட்டினது 30,000 சச்சம். ஆனால் அவங்களுடைய அந்த பீரோ கட்டினது இத்தனை ஆயிரம் அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் அதில் நான் வந்து பீரோவை செக் பண்ணி பார்க்கும்போது ஜஸ்ட் இந்த ஸ்டாம்புக்குரிய அமௌண்ட் மட்டும்தான் பே பண்ணப்பட்டிருக்குது. அதாவது வெறும் 18,200 ரூபாவான இந்த ஸ்டாம்புக்குரிய அமௌண்ட் மட்டும்தான் பே பண்ணப்பட்டிருக்குது. அப்போ அந்த 30,000 எதுக்கு எடுத்தாங்க? யார் எடுத்தாங்க? ஒருவேளை ஏஜென்ட் ஆட்டையை போட்டுச்சா, இல்லை பீரோவில் அந்த மாதிரி கட்ட வருதா? ஃபர்ஸ்டா நான் வெளிநாட்டுக்கு வரும்போது பீரோ கட்டியிருக்கீங்க எவ்வளோன்னு கேட்டால் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு அமௌண்ட் கூட சொல்கிறாங்க. எதுலையுமே ஒரு நிர்ணயமும் இல்லை, ஒரு நியாயமும் இல்லாமல் தான் இருக்குது இன்னைக்கு வரைக்கும். முக்கியமாக நாட்டுக்கு திருப்பி வரும்போது தயவு செய்து மறக்காம உங்களுடைய பீரோக்குரிய பணத்தை எடுத்துட்டு வாங்க வெளிநாட்டுக்கு வரும்போது. ஏன்னா ஏர்போர்ட்டில் வச்சு பீரோ கட்டலைன்னா திருப்பி அனுப்பிடுறாங்களாம். பீரோ கட்டலைன்ற பட்சத்தில் பீரோ கட்டுங்க அப்படின்னு திருப்பி அனுப்பிடுறாங்க. பலரும் பல விதத்தில் கஷ்டப்பட்டுக்கிறாங்க. நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறாங்க. கோல் பண்ணி அவங்கள வர வச்சு இவங்கள வர வச்சு கடைசியில் சிலருக்கு வந்து டிக்கெட்டே ஃபெயிலியர் ஆகிருக்கு, போக முடியலை. மறுபடியும் காசை வரவழைச்சு காசை எடுப்பிச்சு அதுக்கப்புறமா தான் அடுத்த திருப்பி ஒரு டிக்கெட் புக் பண்ணி போக வேண்டிய நிலைமையும் வந்திருக்குது. பீரோ ஆஃபீஸர்ஸும் சரியான ஒரு அநீதி பண்ணுறாங்க. சரி, நீங்கள் நாட்டில் போய் இது அங்கே வெளிநாட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற தூதரகத்தில் சரி போய் கட்டுங்க அப்படின்னு கூட அனுப்பலை. அவங்கள ரொம்பவும் சீரழிக்கிறாங்க பீரோவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், அதுவும் விமான நிலையத்தில். இந்த மாதிரி மிகப்பெரிய அநீதிகள் நடக்குது. அதனால தயவு செய்து உங்களுக்கு கான்ஃபிடென்ட், அஃப்கோர்ஸ் நான் ஒரே கஃபில் தான், சிங்கிள் கஃபில் தான், எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்றது உங்களுக்கு கான்ஃபிடென்ட் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஜஸ்ட் ஒரு 5,000 கையில் வச்சுக்கோங்க. ஆனால் இல்லையே நான் ஏஜென்ட்டால தான் வந்தேன், என்ன பண்ணியிருப்பானுங்கன்னு யாருக்கு தெரியும் அப்படின்ற சிச்சுவேஷன் ஆயிருந்தால் நிச்சயமாக நீங்கள் ஒரு 25,000 25,000 ரூபாய் கையில் மறக்காமல் வச்சுக்கோங்க. அப்படி வச்சிருக்கிறது தான் பெட்டர் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இந்த நாட்டில் இருந்து போகிறதா இருந்தால் போக போகிறீங்களா இருந்தால் நீங்கள் ஏர்போர்ட்டில் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, இங்கேயே நீங்கள் கட்டிட்டு போகலாம். அதே மாதிரி ஏர்போர்ட்டில் தான் போய் கட்டணும்னு இல்லை, பீரோ ஆஃபீஸில் கூட நீங்கள் போய் கட்டிக்கொள்ளலாம். உங்களுக்கு எங்கே அருகாமையில் பீரோ ஆஃபீஸ் இருக்குதோ அதில் கூட நீங்கள் போய் கட்டிக்கொள்ளலாம் ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி. அப்போ உங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் சூதாரிச்ச மாதிரி இருக்கும். அந்த இடத்துல போயிட்டு எவ்வளவுன்னு பார்த்து அதுக்குரிய அமௌண்ட்டை மட்டும் கட்டிடலாம். அதிகமான காசு அப்போ ஏர்போர்ட்டுக்கு கொண்டு போக வேண்டிய அவசியம் இருக்காது. அவ்வளவுதான். வேறு ஏதாவது கருத்துக்கள் அல்லது கேள்விகள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். முடிந்த வரைக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் தாத்தா, எங்கே வந்திருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கி? அல்மிஷாயில். நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க தாத்தா? நான் இன்றைக்கி ஈவினிங் தான் ஆர்டர் பண்ணேன். இந்த கூட ஆர்டர் பண்ணீங்க? எனக்கு எமர்ஜென்சியாக இந்த சாமானம் கொஞ்சம் எனக்கு வேணுமென்றதுக்காக வேண்டி இதனால் வந்து எனக்கு அவசரமாக இப்போ நைட்டு 10 மணி 10:15 எங்கேயும் ஆகுது.
ஸோ அவர் எனக்கு அவசரம் அப்படின்றதுக்காக வேண்டி அவர் எனக்கு பணம் தந்தார். ஸோ இவங்களோட சேவையை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க சொன்ன டைமுக்கு எங்களுக்கு எமர்ஜென்சியாக தேவைன்னு சொன்னால் அந்த டைமுக்கு அவங்க எல்லா சாமானத்தையும் கொண்டு எங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. ஸோ கைஸ், நீங்களாக இருந்தாலும் தாராளமாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் இவங்களோட கார்கோவாக இருக்கட்டும், கார்கோவும் இவங்க செய்கிறாங்க. ஸோ ஜெமியாவும் இவங்கக்கிட்ட இருக்குது, காகில் குக் சிட்டி ஒன்று இருக்குது. சாமானமும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் தைரியமாக, எந்த ஒரு இதுவும் எதிர்பார்க்காம அவங்க சமூக சேவையை செஞ்சு முடிப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் தாத்தா, தேங்க்யூ. இந்த தாத்தாவோட ஆர்டர் வந்து இதுதான். நீங்களும் ஒரு 20 கேடிக்கு மேலே ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களோட வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணி தருவோம். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பபாய்.